கன்னிராசி அன்பர்களே, உங்கள் சக மனிதர்களை விட உயர்ந்தவராக இருப்பதில் எந்த பெருமையும் இல்லை. உண்மையான பெருமை என்பது உங்கள் முந்தைய சுயமாக இருந்ததை விட உயர்ந்தவராக மாறுவதில்தான் உள்ளது. இது வெறும் ஒரு நல்ல சிந்தனை மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டிற்கான உங்கள் மூமூல மந்திரம் இதுதான். நாம் பெரும்பாலும் புத்தாண்டை கொண்டாட்டத்துடனும் மிகுந்த ஆரவாரத்துடனும் வரவேற்கிறோம். ஆனால் வேத ஜோதிடத்தை பொறுத்தவரை காலம் என்பது கொண்டாட்டத்திற்கான விஷயம் அல்ல. அது துல்லியமான கணிப்பு பற்றியது. ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் அதன் மீது எழுப்பப்படும் பிரம்மாண்டமான கட்டிடமும் இடிந்து விழுந்துவிடும். அதே போலத்தான் ஜனவரி 2026 இந்த ஆரம்ப 15 நாட்கள் வெறும் நாட்காட்டியின் தேதிகள் மட்டுமல்ல, இவை உங்கள் முழு வருடத்தின் அஸ்திவாரமாகும். இன்று நாம் கன்னிராசியின் அந்த பிரபஞ்ச வரைபடத்தை பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். இது வரும் 365 நாட்களுக்கான உங்கள் திசையை தீர்மானிக்கப் போகிறது. இந்த தொகுப்பு ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல. இங்கே நாம் வெறும் வாய்ப்புகளைப் பற்றி பேசப் போவதில்லை. உங்கள் சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் வீட்டில் உருவாகி வரும் அந்த அரிய சதுர்கிரக யோகம், 4 கிரகங்களின் சேர்க்கை பற்றியும், உங்கள் லக்னாதிபதி மற்றும் கர்மஸ்தான அதிபதிக்கு இடையே செயல்படும் பரிவர்த்தனை யோகம் பற்றியும் பேசப்போகிறோம். கேட்பதற்கு இது மிகவும் மங்களகரமானதாக தோன்றுகிறது. சொத்து, வாகனம் மற்றும் பதவி உயர்வுக்கான யோகங்கள் வலுவாக உள்ளன. ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். இதே ராஜயோகத்திற்குள் ஒரு தீவிரமான எச்சரிக்கையும் மறைந்திருக்கிறது. கிரகங்களின் இந்த சேர்க்கை உங்களை வேலைவாய்ப்பில் உச்சாணி கொம்பிற்கு கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த 15 நாட்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவறை செய்தால் அது உங்கள் குடும்ப உறவுகளையும் மன அமைதியையும் முழுமையாக சீர்குலைக்கக்கூடும். அந்த தவறு என்ன? மேலும் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை பயன்படுத்தி உங்கள் முந்தைய சுயத்தை விட சிறந்தவராக மாறுவது எப்படி? இந்த காணொளியின் முடிவில் உங்களிடம் இதற்கான ஒரு தெளிவான மற்றும் தர்க்கரீதியான வரைபடம் இருக்கும். எனவே வெளிப்புற சத்தங்களை அமைதிப்படுத்திவிட்டு ஒரு டைரி மற்றும் பேனாவை எடுத்துக்கொண்டு அமருங்கள். உங்கள் வாழ்க்கையின் 4 தூண்களான ஆரோக்கியம், செல்வம், தொழில் மற்றும் உறவுகள் ஆகியவற்றின் தர்க்கரீதியான பகுப்பாய்வை நாம் தொடங்கவிருக்கிறோம். வாருங்கள், முதலில் இந்த முழு நிகழ்வுகளையும் இயக்கும் ஜனவரி 1, 2026 கிரக நிலையை புரிந்து கொள்வோம். தனுசு ராசியில் அமைந்துள்ள உங்கள் ஜாதகத்தின் 4ஆம் வீடு இந்த நேரத்தில் சக்தியின் மையமாக மாறியுள்ளது. இங்கே சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார், கூடவே சுக்கிரனும் இருக்கிறார். யோசித்து பாருங்கள், 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில். 4ஆம் வீடு எதை குறிக்கிறது? இது உங்கள் வீடு, உங்கள் தாயார், உங்கள் மன அமைதி மற்றும் உங்கள் சொத்து மற்றும் வாகனங்களை குறிக்கிறது. இவ்வளவு கிரகங்கள் இங்கே இருக்கும்போது வீட்டில் அமைதி இருக்காது. மாறாக ஒருவித பரபரப்பு இருக்கும். ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும். மறுபுறம் உங்கள் 10ஆம் வீட்டில் தேவகுருவான வியாழன் அமர்ந்துள்ளார். இது மிகவும் சுபமான அறிகுறியாகும். குரு இங்கிருந்து அமர்ந்து உங்கள் 4ஆம் வீட்டின் மீது தனது அமீர்த பார்வையை வீசுகிறார். இது ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. 4ஆம் வீட்டில் கிரகங்கள் நெருப்பை மூட்டினால் குரு தனது பார்வையால் அதன் மீது தண்ணீரை ஊற்றி சமநிலைப்படுத்துகிறார். உங்கள் 7ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளார். சனி 7ஆம் வீட்டில் திசை பலம் பெறுகிறார். ஆனால் இவர் உறவுகளில் ஒருவித குளிர்ச்சியை கொண்டு வருவார். கூட்டாண்மையில் அல்லது வாழ்க்கை துணையிடம் பொறுமையை எப்படி கடைபிடிப்பது என்பதை இவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். 6ஆம் வீட்டில் ராகு ஒரு காரகராக கருதப்படுகிறார். இது ரோக சத்ருஹந்தா, நோய் எதிரி அழிப்பு யோகத்தை உருவாக்குகிறது. அதாவது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. இந்த முழு காலகட்டத்திலும் நாம் 3 தேதிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஜனவரி 12 சுக்கிரன் 4ஆம் வீட்டிலிருந்து வெளியேறி 5ஆம் வீட்டிற்கு செல்வார். இது பணப்புழக்கத்திற்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். ஜனவரி 14 மகர சங்கராந்தி அன்று சூரியன் 5ஆம் வீட்டிற்கு செல்வார். இது தொழில் மற்றும் கௌரவத்திற்கு பெரிய நாள். ஜனவரி 15 செவ்வாய் 5ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் பெறுவார். இது ஆற்றலின் வெடிப்பாக இருக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால் ஜனவரி 1 முதல் 12 வரை ஒரு விதமான ஆற்றல் இருக்கும். மேலும் ஜனவரி 13 முதல் 15க்கு பிறகு முற்றிலும் புதிய ஆற்றல் செயல்படும். மிகவும் முக்கியமான விஷயத்திலிருந்து தொடங்குவோம். அது நீங்கள், உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் ஆளுமை. நண்பர்களே, உங்கள் ராசியதிபதி புதன். ஜனவரி 1 முதல் ஜனவரி 16 வரை புதன் உங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஜோதிடத்தில் லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த நபரின் முழு கவனமும் வீடு மற்றும் உள்மன மகிழ்ச்சி ஆகியவற்றின் மீது இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது. புதன் தனியாக இல்லை.
அவர் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற உக்கிரமான கிரகங்களுடன் இருக்கிறார். உங்கள் ஆளுமையில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த 15 நாட்களில் நீங்கள் மனரீதியாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதை உணர்வீர்கள். மூளையில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். இதனால் அதிகமாக சிந்திக்கும் பிரச்சனை, ஓவர் திங்கிங் மற்றும் பதற்றம் அதிகரிக்கலாம். எல்லாவற்றையும் இப்போதே சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். இந்த அமைதியின்மை உங்களை இரவில் தூங்க விடாது. செவ்வாய் அங்கே இருப்பதால் உங்கள் சுபாவம் சற்று ஆக்ரோஷமாக மாறக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் எரிச்சல் அடையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாம் இங்கே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இது நோயை எதிர்த்து போராடும் சக்தியை உங்களுக்கு அளித்தாலும் ராகு மாயையின் காரகர். மேலும் 4ஆம் வீட்டில் கிரகங்களின் கூட்டம் உள்ளது. இந்த நேரத்தில், குறிப்பாக ஜனவரி 1 முதல் 12 வரை, உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உணவின் மூலம் தொற்று ஏற்படலாம். ஏன்? ஏனென்றால் 4ஆம் வீடு நெஞ்சு மற்றும் வயிற்றின் மேல் பகுதியை குறிக்கிறது. சூரியனும் செவ்வாயும் அங்கே வெப்பத்தை உருவாக்குகிறார்கள். இந்த நாட்களில் நீங்கள் வெளியே விற்கப்படும் உணவையோ அல்லது சாலையோர உணவையோ சாப்பிட்டால் அல்லது மிகவும் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டால் தொண்டை மற்றும் மூக்கு தொற்று ஏற்படுவதற்கான முழு வாய்ப்புகள் உள்ளன. இங்கே ஒரு மிக தீவிரமான எச்சரிக்கையும் உள்ளது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புள்ளி விவரங்களின்படி குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் விபத்து ஏற்படும் ஆபத்து இந்த காலகட்டத்தில் உள்ளது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை பெரும்பாலும் மனிதனை மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை கொண்டவராகவும் இன்பங்களில் மூழ்கியவராகவும் மாற்றுகிறது. ஜனவரி 1 முதல் 15 வரை தவறுதலாக கூட மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். 6ஆம் வீட்டில் உள்ள ராகு திடீர் விபத்து அல்லது காயத்தை தரலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் ஜனவரி 16க்கு பிறகு நிலைமை மேம்படும். அதுவரை எச்சரிக்கையே பாதுகாப்பு. இப்போது இந்த மாதத்தின் கதாநாயகனாக இருக்கும் பகுதிக்கு வருவோம். உங்கள் வீடு, குடும்பம் மற்றும் சொத்து. நான் முன்பே கூறியது போல சதுர்கிரக யோகம் உங்கள் 4ஆம் வீட்டில் உள்ளது. இதன் நடைமுறை அர்த்தம் என்ன? ஜனவரியின் முதல் 15 நாட்கள் உங்கள் வீடு ஒரு பரபரப்பான இடமாக இருக்கும் என்பதே இதன் அர்த்தம். விருந்தினர்களின் வருகை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஏதேனும் விசேஷம், பூஜை அல்லது பழுதுபார்க்கும் பணிகள் தொடங்கலாம். கடந்த வருடம் முழுவதும் நான் சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது நான் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், நண்பர்களே, ஜனவரி 1 முதல் 15 வரை உள்ள காலம் அந்த கனவை நனவாக்கும் நேரமாகும். குறிப்பாக ஜனவரி 14, அதாவது மகர சங்கராந்திக்கு அருகில். ஏனென்றால் பூமியின் காரகரான செவ்வாயும் வாகனத்தின் காரகரான சுக்கிரனும் உங்கள் 4ஆம் வீட்டில் தீவிரமாக செயல்படுகிறார்கள். நீங்கள் நிலம், சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அல்லது பெரிய டிவி, பர்னிச்சர் அல்லது ஏசி போன்ற புதிய வசதி பொருட்களுக்கு செலவு செய்வீர்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறி இது. இது சொத்துக்களை சேர்க்கும் நேரம். ஆனால் குடும்பச் சூழலில் சிறிது எச்சரிக்கை தேவை. பாருங்கள், சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் வீட்டின் ஸ்தானத்தில் உள்ளனர். இதன் அர்த்தம் குடும்ப உறுப்பினர்களிடையே பாசம் இருக்கும், ஆனால் மோதலும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதமும் ஏற்படலாம். சகோதர சகோதரிகளுடன் அல்லது பெற்றோருடன் ஈகோ மோதல் ஏற்படலாம். நீங்கள் ஒரு சமாதான தூதுவர் பாத்திரத்தை வகிக்க வேண்டியிருக்கும். வீட்டில் யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், குருவின் அமிர்த பார்வை 4ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இது மிகவும் மங்களகரமானது. உங்கள் தாயாரின் உடல்நிலை கடந்த சில காலமாக மோசமாக இருந்திருந்தால், இந்த 15 நாட்களில் அவருக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அவர்களின் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் வீட்டில் சத்தம் இருக்கும், செலவு இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் நேர்மறையான திசையிலேயே இருக்கும். இப்போது நான் ஒரு நிமிடம் நிறுத்தி குறிப்பாக எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் பேச விரும்புகிறேன். அதாவது எங்கள் இல்லத்தரசிகளிடம். வீட்டை நிர்வகிக்கும் கன்னிராசி பெண்களுக்கு ஜனவரி 1 முதல் 15 வரை உள்ள காலம் மிக மிக முக்கியமானது. ஏன்? ஏனென்றால் நான் சொன்னேன் அல்லவா, சதுர்கிரக யோகம் உங்கள் 4ஆம் வீட்டில் உருவாகிறது என்று. 4ஆம் வீடு என்பது உங்கள் சாம்ராஜ்யம். அதுதான் உங்கள் வீடு. இதன் நேரடி தாக்கம் உங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும். முதலாவதாக, சூரியனும் செவ்வாயும் உங்கள் வீட்டு ஸ்தானத்தில் உள்ளனர். இதன் அர்த்தம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைக்காது. வீட்டில் விருந்தினர்கள் வந்து போய்க்கொண்டே இருப்பார்கள். அல்லது நீங்கள் வீட்டில் பெரிய மாற்றத்தை செய்யலாம். அதாவது பர்னிச்சர்களை மாற்றி வைப்பது, பெயிண்டிங் செய்வது அல்லது வீட்டை ஆழமாக சுத்தம் செய்ய தொடங்குவது போன்றவை.
உங்கள் ஆற்றல் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். மாதக்கணக்கில் நிலுவையில் இருந்த வேலைகளை நீங்கள் இந்த 15 நாட்களில் முடித்து விடுவீர்கள். இரண்டாவதாக, ஜனவரி 12 வரை சுக்கிரன் உங்கள் வீட்டு ஸ்தானத்தில் இருக்கிறார். வீட்டை அழகாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் மனம் விரும்பும். உங்களுக்காகவோ அல்லது வீட்டிற்காகவோ புதிய பொருட்களை வாங்குவீர்கள். புதிய திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள் அல்லது சமையலறைக்கான புதிய பாத்திரங்களாக அது இருக்கலாம். இது வீட்டின் அழகுக்காக செலவு செய்யும் நேரம். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. நெருப்பின் காரகரான செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். எனவே சமையலறையில் வேலை செய்யும்போது கவனமாக இருங்கள். அவசரத்தில் கையை வெட்டிக்கொள்வதோ அல்லது சுட்டுக் கொள்வதோ நடக்கலாம். எரிவாயு சிலிண்டர் அல்லது மின்சார உபகரணங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பே முதல் முன்னுரிமை என்ற மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். தவிர 7ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளார். இந்த நாட்களில் உங்கள் கணவர் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம் அல்லது அலுவலக அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வரலாம். நீங்கள் சமைத்த உணவில் அவர் குறை சொல்லலாம். இது நடக்க வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பது என் ஆலோசனை. இது அவர்களின் தவறு அல்ல, இது கிரகங்களின் தாக்கம். நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் வீட்டின் சூழலை அமைதியாக வைத்திருங்கள். மேலும் எல்லோரையும் கவனித்துக் கொள்ளும் மற்றில் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தை மறந்துவிடாதீர்கள். புதன் காரணமாக உங்களுக்கு தலைவலி அல்லது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். ஏனென்றால் நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள். உங்களுக்காக சிறிது சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு செல்லும்போது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து பாராட்டும் கிடைக்கும். எனவே என் தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 15 நாட்கள் ஓயாத ஓட்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் புன்னகையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். முழு குடும்பமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போது உங்கள் தொழில் மற்றும் வங்கி இருப்பு பற்றி பேசுவோம். லட்சுமி தேவியின் அருள் இருக்குமா? முதல் 12 நாட்களை, அதாவது ஜனவரி 1 முதல் 12 வரை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். உங்கள் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் தர்க்கம் என்னவென்றால், பணம் வரும், ஆனால் உங்கள் வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதில் அது உடனே செலவாகிவிடும். நீங்கள் உங்கள் மீது செலவு செய்யலாம். அழகுபடுத்துதலில், ஆடைகளில் அல்லது வீட்டின் அலங்காரத்தில் செலவு செய்யலாம். இதை நாம் இழப்பு என்று சொல்ல மாட்டோம். இதை நாம் வாழ்க்கை முறையில் செய்யும் முதலீடு என்று சொல்வோம். ஆனால் ஜனவரி 12 அன்று சுக்கிரன் மகர ராசியில் நுழைந்தவுடனே நிலைமை மாறும். சுக்கிரன் 5ஆம் வீட்டிலிருந்து நேராக 11ஆம் வீட்டை, அதாவது லாபஸ்தானத்தை பார்ப்பார். ஜனவரி 12 முதல் 15 வரை உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வரலாம். நீங்கள் பங்குச் சந்தையில் இருந்தால், குறிப்பாக விமான போக்குவரத்து, அழகு சாதனப் பொருட்கள் அல்லது விருந்தோம்பல் துறையில் இருந்தால் லாபம் சம்பாதிக்க இது சரியான நேரம். உங்கள் சேமிப்பு உயரத் தொடங்கும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் 10ஆம் வீட்டில் தேவகுருவான வியாழன் அமர்ந்துள்ளார். இங்கே ஒரு குரு புதன் பரிவர்த்தனை யோகம் உருவாகிறது. இதன் அர்த்தம் உங்கள் மனம் உங்கள் வேலையில் ஈடுபட்டுள்ளது, மேலும் உங்கள் வேலை உங்கள் வீட்டோடு இணைகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஸ்திரத்தன்மையின் காலம். பதவி உயர்வுக்கான யோகங்கள் உருவாகின்றன, குறிப்பாக ஜனவரி 14க்கு பிறகு சூரியன் 5ஆம் வீட்டிற்கு செல்லும்போது. உங்கள் உயர் அதிகாரிகள் அல்லது நிர்வாகத்தினரிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஜோதிடத்தின்படி குருவை போன்ற ஒரு நபர் அல்லது வழிகாட்டி உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அவர் உங்கள் தொழிலில் சரியான பாதையை காட்டுவார். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஜனவரி 1 முதல் 16 வரை புதன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். ஒப்பந்தங்கள் முடங்குவது போலவோ அல்லது ஊழியர்கள் சரியாக வேலை செய்யாதது போலவோ உங்களுக்கு தோன்றலாம். பயப்பட வேண்டாம். இது ஆலோசனை செய்வதற்கான நேரம். உங்கள் உத்திகளை வகுத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 17 வந்தவுடனே புதன் 5ஆம் வீட்டிற்கு வருவார். வியாபாரம் வேகமாக வளரும். எனவே இந்த 15 நாட்களில் புதிய யோசனைகளில் வேலை செய்யுங்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பதும் பின்னர் 5ஆம் வீட்டிற்கு செல்வதும் மிகச்சிறந்த அறிகுறியாகும். முடிவுகள் சாதகமாக வரலாம். இப்போது உறவுகளின் உலகத்திற்குச் செல்வோம். இதய விவகாரங்கள் எப்படி இருக்கும்? இங்கே நீங்கள் அதிகபட்ச புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். உங்கள் 7ஆம் வீட்டில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். சனி பகவான் நிதர்சனத்தை உணர வைப்பவர். இந்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தை கொஞ்சம் கராராக அல்லது மூடியாக இருப்பதை நீங்கள் உணருவீர்கள். தரவுகளின்படி அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொள்ளலாம். அவர்களின் சுபாவம் சற்று விமர்சிப்பதாக இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு நேர்மறையான அம்சமும் உள்ளது. அவர்கள் நல்ல மனநிலையில் இல்லாவிட்டாலும் அவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள்.
நீங்கள் ஒரு விருந்துக்கோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிக்கோ சென்றால் அவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். இந்த 15 நாட்களில் உங்கள் துணையிடமிருந்து அதிகப்படியான உணர்வுபூர்வமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதே என் ஆலோசனை. அவர்களுக்குச் சிறிது நேரம் கொடுங்கள். வாக்குவாதத்தை தவிர்க்கவும். இந்த நேரமும் கடந்து போகும். தனிமையில் இருப்பவர்களுக்கு ஜனவரி 12ற்கு பிந்தைய காலம் பொன்னான காலம். சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு வரும்போது புதிய உறவுகள் தொடங்குவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயம். ஜனவரி 1 முதல் 15 வரை செவ்வாயின் பார்வை சனியின் மீதும் 5ஆம் வீட்டின் மீதும் உள்ளது. குழந்தைகளின் ஆரோக்கியம் சுமாராக இருக்கலாம். விளையாடும்போது அவர்களுக்கு காயம் ஏற்படலாம் அல்லது கால்களில் வலி இருப்பதாக புகார் கூறலாம். மாணவர்களின் கவனம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிதறியதாக இருக்கும். ஆனால் அந்த மாயாஜால தேதி ஜனவரி 15 ஆகும். செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறும் அந்த நாளில் குழந்தைகளுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். அவர்களின் கல்வி வரைபடம் திடீரென மேலே உயரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஜனவரி 15க்கு பிறகு வெற்றி கிட்டும். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக பார்த்தோம். இப்போது இந்த முழு பகுப்பாய்வின் சாராம்சத்தை எடுக்கும் நேரம். கன்னிராசிக்கு ஜனவரி 1 முதல் 15, 2026 வரையிலான காலத்தின் சுருக்கம் என்னவென்றால், இது அஸ்திவாரம் மற்றும் மேம்பாடு காணும் காலமாகும். நீங்கள் உங்கள் வீட்டை, உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவீர்கள். தொழில் நிலையாக இருக்கும், ஆனால் உறவுகளில் பொறுமை சோதிக்கப்படும். 3 மிக மிக முக்கியமான தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள். 1 ஜனவரி 12 பொருளாதார சுதந்திர நாள். சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு வருவார், செலவு குறையும், சேமிப்பு மற்றும் வருமானம் உயரத் தொடங்கும். 2 ஜனவரி 14 மகர சங்கராந்தி தைப்பொங்கல். இது தொழில் மற்றும் சொத்துக்கான நாள். சூரியனின் ராசி மாற்றம் உங்களுக்கு கௌரவம் மற்றும் சொத்து ஒப்பந்தங்களில் வெற்றியை தரும். 3ஆம் ஜனவரி 15 சக்தியின் நாள். செவ்வாய் உச்சம் பெறுவார். ஆற்றல் நிலை மிக அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களை தொடங்க இதுவே சிறந்த நாள். மிகப்பெரிய எச்சரிக்கை: ஆரோக்கியம் மற்றும் வாகனம் ஓட்டுவது தொடர்பானது. ராகு 6இல் இருப்பதாலும் 4ஆம் வீட்டில் கிரகங்கள் கூடியிருப்பதாலும் வயிற்றுப் பிரச்சனை மற்றும் சாலை விபத்துகளுக்கான ஆபத்தை இது உருவாக்குகிறது. எனவே வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம். வாகனம் ஓட்டும்போது எந்தவித போதைப் பொருட்களையும் பயன்படுத்த வேண்டாம். இதை மட்டும் பின்பற்றினால் மற்ற அனைத்தும் சுபமே. இப்போது இந்த கிரகங்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்தி உங்கள் நேரத்தை சுபமாக்கும் அந்த ராமபாண பரிகாரங்களைப் பற்றி பேசுவோம். முதலாவதாக விநாயகர் வழிபாடு. உங்கள் ராசி அதிபதி புதன். அவரை பலப்படுத்தவும் 4ஆம் வீட்டின் அமைதியின்மையை குறைக்கவும் தினமும் காலையில் ஓம் கம் கணபதையே நமக என்று 108 முறை ஜபிக்கவும். ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகருக்கு அருகம்புல் மற்றும் மோதகம் கொழுக்கட்டை படைக்கவும். இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கும். இரண்டாவதாக சிவ வழிபாடு. ராகு மற்றும் சனியின் தாக்கத்தை சாந்தப்படுத்த சிவபெருமானின் பாததத்தை சரணடையுங்கள். தினமும் சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்யுங்கள். இது உங்களை நோய்கள் மற்றும் விபத்துகளிலிருந்து காப்பாற்றும். மூன்றாவதாக சுப நிறங்கள். இக்காலத்தில் வெள்ளை, பச்சை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிய முயற்சி செய்யுங்கள். கருப்பு மற்றும் நீல நிறத்தை சற்றே தவிர்க்கவும். நண்பர்களே, 2026இன் ஆரம்பம் உங்களுக்காக சுகம் மற்றும் செழிப்பின் கதவுகளை திறக்கிறது. 4 கிரகங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளன. இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், மகிழ்ச்சி உங்கள் கதவை தட்டுகிறது. நீங்கள் கதவை திறந்து அவற்றை கையாள வேண்டும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தோடு அன்பாக இருங்கள். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். இது எங்களுக்கு ஊக்கமளிக்கும். உங்கள் தன்னிராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பெல் ஐகானை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் ஜனவரி 16க்கான ராசி பலனை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிரித்துக் கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இருங்கள். ஹரஹர மகாதேவ்.